Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்கள் தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிங்லாம் வந்துட்டுருக்கு, அதுக்காக நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. இதுவும் ஒரு கெட் ரெடி வித் மீ தான். ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் எப்படி ரெடி ஆனேன் அப்படின்றத நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன். பேசிக்கலாக 3 ஈவெண்ட்ஸ் இருந்தது அண்ட் 3 ஈவெண்ட்ஸ்க்குமே நான் மோரலஸ் ஒரே மேக்கப் லுக் தான் நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருந்தேன். வேறு 2 ஈவெண்ட்ஸ்க்கும் என்ன மாதிரியான சின்ன மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு ப்ரீ என்கேஜ்மெண்ட் லுக் மாதிரி நான் கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கிட்டேன். ஸோ இது நான் எப்படி பண்ணேன் அப்படின்றது தான் காமிக்க போகிறேன். அண்ட் வேறு 2 ஈவெண்ட்டுக்கு நான் எப்படி ட்ரெஸ் பண்ணேன், என்ன மேக்கப் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணேன் அப்படின்றது இந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வேறு எதுவும் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய ஃபேஸ் நான் வாஷ் பண்ணிக்கிட்டேன். Dermavive ஹைட்ரா கிளென்சர் வச்சு என்னுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு நல்ல ஜென்டில் ஹைட்ரேட்டிங் கிளென்சர், நல்ல ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான, வெளியில் போகும்போது தண்ணி மாறுறது அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கும்போது கூட நம்ம ஸ்கின்னுக்கு சூப்பராக செட் ஆகிற மாதிரியான ஒரு ஜெல் பேஸ்ட் கிளென்சர். இதை வச்சு என்னுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து மாய்ஸ்சரைசருக்கு நியூட்ரிடர்மோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வச்சு என்னுடைய ஃபேஸ் நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். இது என்னுடைய ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கிச்சு. அண்ட் நான் மேக்கப் போடுறேன் அப்படின்னும் போதும் என்னுடைய மேக்கப் ரொம்ப நேரத்துக்கு லாஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை நல்லா என்னுடைய முகத்தில் கழுத்தில் நான் மசாஜ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மாதம் ஃபுல்லாகவே என்னுடைய லிப்ஸ் வந்துட்டு பயங்கரமாக ட்ரை ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு லிப் பாம் போட்டேன், பட் ட்ராவல் டைமில் நிறைய போட முடியல. அதனால் ரொம்ப சாப்பியான லிப்ஸாக இருந்தது. ஸோ நல்லா கொஞ்சம் லிப் பாம் லேதர் பண்ணிக்கிட்டேன். அடுத்து சன்ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி தான் வந்துட்டு நாங்கள் வெளியிலலாம் சுற்றிட்டு இருந்தோம். அது நான் எங்கெல்லாம் போனேன், என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்தது இந்த ட்ரிப்பே. ஸோ அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டேன் அதெல்லாம் என்னென்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரைமர் போட்டுக்கிட்டேன். ஃபேஸஸோட ஒரு இலுமினேட்டிங் ப்ரைமர் எடுத்து போட்டுக்கிறேன். அடுத்து கலர் கரெக்டர் எடுத்து என்னுடைய கண்ணு கீழே அப்புறம் வாய் சுற்றி இருக்க ஏரியாவில் போட்டுட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கன்சீலர். அந்த கலர் கரெக்டரை மூடுறதுக்கு நான் என்னுடைய பாண்ட் திஸ் வே கன்சீலர் செஸ்ட்நட் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் என்னுடைய கோ டு ப்ராடக்ட்ஸ். ஏற்கனவே என்னுடைய வேறு கெட் ரெடி வித் மீ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது இருக்கும் என்கிட்ட. அண்ட் நான் வந்து லைட்டாக ட்ராவல் பண்ணணும், நிறைய ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக என்னோடய எல்லா ஈவெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு சில்வர் டோன் இருக்க மாதிரி நான் பேஸ் பார்த்துக்கிட்டேன். கோல்டு டோன்ஸ் இருக்கிற மாதிரி நிறைய பார்த்துக்கல. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்துக்கிறேன். லாரியலோட கன்சீலர் எடுத்து என்னுடைய நெத்தி, கண்ணு கீழே, மூக்கு மேலே, சின்னில் வந்து போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த கேபர் கட்சினாவோட லூஸ் பவுடர் கேரமல் ஷேட் யூஸ் பண்ணுவேன்ல, அதை எடுத்து என்னுடைய ஃபேஸ் வந்துட்டு நான் ஓவராலாக செட் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னுடைய அண்டர் ஐ ஏரியா மட்டும் இந்த மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் NC45 ஷேட் வச்சு நான் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். இந்த அண்டர் ஐ ஏரியா, நெத்தி, மூக்கு அண்ட் சின் ஏரியா மட்டும். அப்புறம் மறுபடியும் ஒரு பவுடர் ப்ரஷ் வச்சு எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கிட்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸ்விஸ் பியூட்டியோட 2-in-1 ஐப்ரோ கிட் வச்சு என்னோடய ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ப்ளஷ்க்கு வந்துட்டு லாரியலோட ஒரு ப்ளஷ் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு பீச் வித் ப்ரௌன் டோன்ஸ் இருக்கிற மாதிரி. அப்புறம் ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிட்டேன். இது வந்து கலர்பார்லேருந்து ஹாட் லாட்டே. இதை எடுத்து என்னுடைய லிப்ஸில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அதே எடுத்து என்னுடைய ஐலிட்ஸ்லேயும் போட்டுக்கிறேன். இதை கையால் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு பேஸ் மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு சாஃப்டான மியூட்டட் மேட் ரோஸ் கலர் மாதிரியும் என்னுடைய லிப்ஸில் இருக்கும். அப்புறம் நிக்கக்கையோட ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். இந்த பேலட்டில் வந்துட்டு எல்லா கலரும் எனக்கு தேவைப்பட்ட கலர் இருந்தது 3 ஈவெண்ட்டுக்கு போடுற மாதிரி. அதனால இந்த ஒரு பேலட் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த சில்வர் கலர் எடுத்து என்னுடைய லிப்ஸ் மேலே நான் போட்டுக்கிட்டேன். ஆக்சுவலாக பிங்க் மேலே போட்டோன்னே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைலாக் கலர் மாதிரி ஆயிடுச்சு. பட் அது ரொம்ப ஆப்வியஸாக தெரியல, அதனால் நான் அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். லாக்மியோட ஒரு ஐலைனர் எடுத்துக்கிட்டு என்னுடைய ஐஸை வந்துட்டு நான் லைன் பண்ணிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் லைனர் வித் ஒரு குட்டி ஃப்ளிக் அட் த எண்ட். அதை மட்டும் பண்ணி ஒரு ஐலைனர் வந்து நான் வரைஞ்சிக்கிட்டேன். அப்புறம் மஸ்காரா நான் நல்லா கோட் பண்ணிக்கிட்டேன் திக்காக. அடுத்து நான் வந்துட்டு காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். காஜல் ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்புறம் என் முடி வந்து லிட்ரலாக அப்படியே காஞ்சி கருவாடு ஆகிடுச்சு அன்றைக்கி வெளியில் சுற்றி. ஸோ நல்லா நான் வந்துட்டு என்னுடைய லாரியலோட இந்த என்னது நோ ஹேர் கட் க்ரீம், அது ஏதோ ஒரு க்ரீம், அந்த க்ரீம் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். இந்த வாட்டி இந்த க்ரீம் தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நல்லா ஆக்சுவலாக செம்ம மேனேஜபிளாச்சு என்னுடைய முடி. ஸோ அதை போட்டு கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் நான் அப்படியே விட்டேன். அதனால ஒரு வெட் லுக் மாதிரி இருக்குது. அப்புறம் என்னுடைய ஜுவல்லரி போட்டுக்கிட்டு என்னுடைய பாடி க்ரீம் போட்டுக்கிட்டேன். பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட GRWM-1 தான் நான் வந்துட்டு பிக் பண்ணிக்கிட்டேன். அதுவுமே ஒரு 2-3 வேரியண்ட் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் என் பேக்கில் இடம் பத்தலை அப்படின்றதுனால இந்த ஒரு GRWM-1 மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பாடி க்ரீம் மேலே இந்த பாடி மிஸ்ட் எடுத்து அடிச்சுக்கிட்டு அப்புறம் ஃபாகோட இந்த ரோஸ் பர்ஃப்யூம் அதை எடுத்து இன்னொரு லேயர் டாப் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த ஒரு ரோல் ஆன் சாக்லேட் மஸ்க் ரோல் ஆன் பர்ஃப்யூம் எடுத்து என்னுடைய இந்த காது பின்னாடி, அதுக்கப்புறம் காலர் போன் ஏரியா, அப்புறம் கொஞ்சமாக என்னுடைய
கையில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். எனக்கு அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும், அதனால். அடுத்து லிப்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கிறேன் மேபிளினோட சாக்லேட் லிப் லைனர் வச்சு. ஸோ இதான் ஃபைனல் லுக். இதான் நான் ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டுக்கு வந்து பண்ணிக்கிட்டது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் பிக்சர்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். மைல்டாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த லுக். இது வந்து ஒரு நார்மல் சில்க் காட்டன் சுடி மாதிரி. ஜுவல்லரி வந்துட்டு கம்மல் மட்டும் பெருசாக போட்டு வளையல் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான் இந்த லுக்குக்கு. அடுத்த நாள் காலையில் மார்னிங் முகூர்த்தமுக்கு வந்துட்டு ஒரு க்ரே சாரீ, இதனுடைய பர்த்டே சாரீ ஆக்சுவலி. இதே வந்து நான் போட்டுக்கிட்டேன். ஸோ மோர் ஆர்லெஸ் ஜுவல்லரியும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நான் சில்வர் டோனில் இருக்கிற மாதிரி அந்த ஆக்சிடைஸ் ஜுவல்லரி அந்த கேட்டகரியிலே வச்சுக்கிட்டேன். அண்ட் வளையல்லாம் வந்துட்டு ஒரு செட் வளையல் தான், வித் எக்ஸ்ட்ரா கலருக்கு மட்டும் ஏதாவது ட்ரெஸ்க்கு போடணுன்னும் போது அதை மட்டும் வச்சுக்கிட்டேன். இதுபடி அந்த ஆக்சிடைஸ் சில்வர் டோன் பேங்கிள்ஸ் தான். அதுக்கப்புறம் இந்த ஒரு லுக்குக்கு வந்துட்டு ஒரே ஒரு மாடிஃபிகேஷன் என்ன பண்ணேன்னா, காஜல் வந்து ரொம்ப திக்காக நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். காஜல் அல்ல ஐலைனர் கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். மீதிப்படி எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. என்னுடைய பேஸ்லேயே இருக்கட்டும், லிப்ஸ்லேயே இருக்கட்டும், அது எதுலேயும் எந்த சேஞ்சும் கிடையாது. அதுக்கப்புறம் அதே நாள் ஈவினிங் ரிசப்ஷன் இருந்தது. அதுக்கு இந்த ஒரு லெஹங்கா நான் வந்து போட்டுக்கிட்டேன். இதில் ப்ராப்பர் வீடியோ எதுவும் என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் நான் இமேஜில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லெஹங்கா வந்துட்டு நான் சோச்னியிலேருந்து பிக் பண்ணியிருந்தேன். சில பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. நான் இன்ஸ்டாகிராமில் போல் போட்டிருந்தேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா ஓடி போய் ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே நான் வந்துட்டு எல்லா பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அங்கே செக் பண்ணி பாருங்கள் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில். ஸோ இந்த லுக்குக்கும் நான் வந்துட்டு காஜல் ரொம்ப போல்டாக போல் மைல்டாக வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட் லுக்கு பண்ண மாதிரியே தான் இந்த லுக் நான் வந்து போய்கிட்டேன். இதுபடி எதுவும் பெரிய சேஞ்ச் கிடையாது, அவ்வளவுதான். ஸோ இதான் நான் வந்துட்டு இந்த ட்ராவல் ட்ரிப்பில் வந்துட்டு எடுத்துகிட்டு போன சில மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் நான் வந்து மாற்றி மாற்றி க்ரியேட் பண்ணிக்கிட்ட ஒரே லுக் வித் குட்டி குட்டி மாடிஃபிகேஷன்ஸ். இதுதான் 3 லுக். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளவுதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.